முருகப்பெருமானின் வாகனம் மயில் என்று கூறப்பட்டாலும் இந்திரனால் முருகனின் திருமணத்திற்கு வழங்கப்பட்ட ஐராவத யானை இத்திருத்தலத்தினுடைய வாகனமாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளதால் இத்திருக்கோயிலுக்கு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு யானை ஒன்று வழங்கிட அரசு முன்வருமா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே 1981ஆம் ஆண்டு தேவர் பிலிம் சார்பில் ஒரு யானை வழங்கப்பட்டது. அந்த யானை பெண் யானை, வள்ளி என்ற பெயர் கொண்ட யானை. அந்த யானை 2020ஆம் ஆண்டு இறந்து விட்டபடியால் அந்த யானைக்கு அந்த திருக்கோயிலேயே மணிமண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிரிதரன் என்ற ஒருவர் கூட யானையை வாங்குவதற்கு தானமாக முன்வந்தார். இந்திய வனத்துறையின் சட்டத்தின்படி 1972ஆம் ஆண்டு ஒரு தடையாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு சுற்றறிக்கையில் யானைகளை காட்டிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மதுரை கிளை தனி நீதிமன்றம் ஆணையருக்கு சுற்றறிக்கையே யானைகள் யாரும் வாங்கக்கூடாது என்று அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளிலும் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி யானை 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கோயிலுடைய வழக்கத்திற்கு புழக்கத்தில் இருப்பதால், யானையை தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படுவதால் யானையினுடைய முக்கியத்துவத்தை 2 நீதிமன்றங்களிலும் நாங்கள் மனுவாக தாக்கல் செய்திருக்கின்றோம். நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றவுடன் அவர் கோரிய அந்த திருக்கோயிலுக்கு யானை நிச்சயமாக உபயதாரர்களால் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.